இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஞாயிற்றுக்கிழமை, பொது காலத்தின் 14ஆம் ஞாயிறு. வலுவின்மையில் வல்லமை பெற்றவர்களாக வாழ இந்த நாளுடைய வாசகங்கள் நமக்கு இரத்தின சுருக்கமாக அழைப்பு விடுக்கின்றன. கடந்த வாரத்தில் இறைவன் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து நன்றி கூறுவோம். இன்று இந்த மாதத்துடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிறு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஞாயிறாக அமைய இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் நாம் எப்போதெல்லாம் வலுவின்மையை, இல்லாமையை, இயலாமையை, வறுமையை, நம்முடைய குறைபாடுகளை நினைக்கின்றோமோ அவை அத்தனையும் சோர்ந்து விடாமல், தளர்ந்து விடாமல் இருக்க ஆண்டவர் நமக்கு அருள் வழங்குகிறார், ஆசீர்வதிக்கின்றார், நம்மை கரம் பிடித்து வழிநடத்துகிறார் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இந்த புதிய வாரத்தை, இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு ஊரில் இருக்கக்கூடிய விவசாயி 2 மண் பானைகளை திராசு போல ஒரு மூங்கிலில் கட்டி அருகாமையில் இருக்கக்கூடிய ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து வந்து தன்னுடைய ஆடு மாடுகளுக்கும் வீட்டில் வளர்க்கக்கூடிய செடி கொடிகளுக்கும் காலையிலும் மாலையிலும் தண்ணீர் ஊற்றி வந்தார். நாட்கள் கடந்தோடின. அதில் வலதுபுறம் இருக்கக்கூடிய பானையில ஓட்டை ஏற்பட்டு விட்டது. ஆகையால் அவர் ஆற்றில் தண்ணீர் மொண்டு வருகின்ற போது வழியெங்கும் தண்ணீர் சிந்துவதையும் ஒழுகுவதையும் ஒரு நாள் நினைத்து பார்த்தது. ஐயோ, இந்த ஐயாவுக்கு நாம் உதவி செய்ய முடியவில்லையே. அவர் கஷ்டப்பட்டு அந்த ஓடுகின்ற ஆற்றில் தண்ணீர் மொண்டு வருகின்றார். ஆனால் வழியெங்கும் அந்த ஓட்டையின் வழியாக நான் ஒழுகி விடுகிறேன். ஆகையால் நான் முழுமையாக பயணிக்கவில்லையே என்று ஒரு வருத்தத்தோடு சோகத்தோடு இருந்ததார். இடதுபுறம் இருக்கக்கூடிய பானை அந்த ஒழுகின்ற வலதுபுறம் இருக்கக்கூடிய பானையை பார்த்து நக்கலாகவும் ஏளனமாகவும் பார்த்து சிரித்ததாம். இதோ நீ தண்ணீர் அத்தனையும் அந்த ஓட்டையின் வழியாக ஒழுக விடுகிறாய், ஆனால் நானும் இந்த ஐயாவிற்கு நான் முழுமையாக பயனளிக்கின்றேன். உன்னை விட நான் தான் இந்த ஐயாவுக்கு முழுமையாக பயனளிக்கின்றேன் என்று பெருமையாக பேசிக்கொண்டதார். ஒரு நாள் தண்ணீர் கொண்டு கொண்டிருக்கின்ற போது இந்த ஓட்டை விழுந்த பானை அந்த ஐயாவிடம் பேசியதார். என்னிடத்தில் ஓட்டை ஏற்பட்டு விட்டது. நான் உங்களுக்கு கஷ்டத்தையும் நஷ்டத்தை தான் கொடுக்கின்றேன். செல்லு வழியெங்கும் தண்ணீர் சிந்தி விடுகின்றது. அங்கு இல்லம் செல்கின்ற போது அரைப்பானை தான் இருக்கின்றது. நான் என்ன செய்வேன் என்று. அப்போது அந்த ஐயா கூறினாராம், கலங்காதே, இதோ நீர் வழியெங்கும் தண்ணீர் சிந்தி வருகின்ற போது அதுல அருமையான புற்களும் பூக்களும் வளர்ந்து வருவதை பார்க்கவில்லையா? தண்ணீர் ஒழுகி வரக்கூடிய அந்த வேளையிலே பூ விதைகளை விதைத்தேன். இது அருமையான பூக்கள் வருகின்றன. அதை எடுத்து நான் கடவுளுக்கும் படைக்கின்றேன், விற்பனையும் செய்கின்றேன். நீ ஒருபோதும் வருத்தப்படாதே என்று பானையை சுமந்து வரக்கூடிய ஐயா பேசினார். பிரியமான சகோதர சோலே, ஒருபோதும் நம்முடைய குறைபாடுகளை நினைத்து, நம்முடைய சோதனையை நினைத்து, நம்முடைய கஷ்டத்தை நினைத்து, நம்முடைய துன்பத்தை நினைத்து, நம்முடைய அவமானத்தை நினைத்து, நம்முடைய கஷ்டத்தை நினைத்து, கடன் சுமையை நினைத்து, நம்முடைய இயலாமை இல்லாமையை நினைத்து, அல்லது நம்முடைய வறுமையை நினைத்து, அல்லது நம்முடைய அழகை நினைத்து, நம்முடைய குடும்ப சூழ்நிலையை நினைத்து ஒருபோதும் கலக்கம் கொள்ள வேண்டாம். வலுவின்மையில் தான் நாம் பலம் பெற்றோளாக வாழ வேண்டும். இன்றைய 2வது வாசகத்துல கொரிந்தியருக்கு திருமுகத்தில் பவுல் எழுதுகிறார், அருமையாக கூறுகிறார், என் அருள் உனக்கு போதும், என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில் வல்லமை நிறைய வெளிப்படும் என்று கூறுகிறார். நிறைய நேரங்களில் பவுலுடையாருக்கு இருமாப்பும் அகங்காரமும் இவையெல்லாம் அவ்வப்போது முல்லை போல குத்திய, நான் இதில் விழுந்து விடாமல் என்னுடைய வலுவின்மை, என்னுடைய வீக்னஸ் என்று சொல்கிறோமே, லிமிட்டேஷன் என்று சொல்கின்றோமே, இவை அத்தனையும் என்னை இன்னும் தைரியமாக்கவும் வல்லமையாக்கவும்
வலிமையாக்க வந்தான் என்பதை நீ உணர்ந்து கொள் என்பதே இந்த நாளுடைய இரண்டாவது வாசகத்தில் நம்ம வாசிக்க கேட்கின்றோம். இன்றைய நற்செய்தியில் ஆண்டவருடைய வாழ்க்கையிலும் பார்க்கின்றோம். சொந்த ஊருக்கு செல்கிறார். அந்த சொந்த ஊர் மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள். இவர் தச்சருடைய மகன் தானே, அது மட்டுமல்ல, யூத சமுதாயத்தில் ஒரு தகப்பனாரை வைத்துத்தான் பிள்ளைகளை பேசுவார்கள். ஆனால் இங்கு ஒருபடி மேலே போய் இவன் மரியாவின் மகன்தானே, தாயை இழுக்கின்றார்கள். அந்த அளவுக்கு ஆண்டவரை தரைக்குறைவாகவும் தாழ்வாகவும் அவர்கள் ஒதுக்கி பேசுகிறார்கள், மறுத்து பேசுகிறார்கள். ஒரு மரியாதை கொடுத்து பேசாத ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அங்கு பெரிய வல்ல செயல்கள் செய்யவில்லை. ஒரு சில நபருடைய நோய் நீங்கிய தவிர பெரிய காரியங்களை அவர் செய்யவில்லை. அவரை மெசியாவாக, அவரை மீட்பராக அவரை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, புரிந்து கொள்ளவும் இல்லை. ஆகையால் அருமையாக சொல்லியிருக்கிறார், இறைவாக்கினர் தன்னுடைய சொந்த ஊரை தவிர மற்றெங்கும் மதிப்பு பெறுவார் என்று கூறுகிறார். ஒதுக்கப்பட்ட கல் தான் மூளைக்கல் ஆயிற்று. ஆண்டவர் தன்னுடைய சொந்த ஊரில் தன்னுடைய சகோதரர்களை பற்றியும் சகோதரிகளை பற்றியும் தாயை பற்றியும் தகப்பனாரை அவருடைய குல தொழிலை பற்றியும் எவ்வளவு பேசினாலும் அவர் சோர்ந்து விடவில்லை, தளர்ந்து விடவில்லை. அத்தனை தனக்கு சாதகமாக்கி கொண்டு அவர் தன்னுடைய பணியை திறன்பட செய்ய அவர் முயற்சிக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரே, இந்த வலுவின்மையில் தான் வல்லமை பெற்றவர்களை நாம் விவிலியத்தில் பார்க்கின்றோம். கடவுள் 99 வயது நிரம்பிய ஆபிரகாமையும் சாராவையும் தேர்வு செய்து ஈசாக் என்ற மகனை கொடுக்கின்றார். வலுவின்மையில் தான் வல்லமை பிறக்கின்றது. இதோ நான் ஒரு திக்குவாய், நானா மக்களை வெளியிடத்தப் போகிறேன், நான் சொல்வதை மக்கள் கேட்பார்களா என்றெல்லாம் கடவுளிடம் பேசிய மோயிசன் பார்வோன் மன்னனிடம் பேசி போராடி எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு மோயிசன் அவர்களை அத்தனை பேரையும் அழைத்து வரவில்லையா? நான் ஒரு பொடிய நாடு மேய்க்கக்கூடிய நபர், என்னால் இது முடியுமா என்று தாவீது ஒருபோதும் கேட்கவில்லை. ஆண்டவரும் அவர் பக்கம் இருந்ததால் அவர் கோலியாத்தை, பெலிஸ்தீரை கூழாங்கற்களை வைத்து வென்றார் என்றால் அது மிகையாகாது. ஆண்டவருடைய வாழ்க்கையில் பார்த்து ஆண்டவர் நினைத்திருந்தால் படித்த மேதைகள் பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் அல்லது யாயிரையும் அல்லது சக்கேயுவையும் ஏன் நிக்கோதேமையும் ஏன் ஏரோதையும் அல்லது ஏரோது அரண்மனையில் இருந்த சூசானாவையும் இன்னும் எத்தனையோ நபர்களை அவர் சீதராக்கியிருக்கலாம். ஆனால் படிப்பற்றலை 12 மீனவர்களை தேர்வு செய்து அவர்களை சீதராக்குகிறார். முகஸ்துதி பார்த்து செயல்படக்கூடிய நபர்கள், நாம் பணத்தையும் செல்வத்தையும் அவருடைய செல்வாக்கையும் பார்த்து பழகக்கூடிய நபர்கள், பார்த்து அனுசரிக்கக்கூடிய நபர்கள், பார்த்து உறவாடக்கூடிய நபர்கள். ஆனால் ஆண்டவர் அத்தனையும் தாண்டி யாரு வாழ்க்கையில வலுவிழந்தவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களையே வல்லமையாக மாற்றுகிறார் என்றால் அது மிகையாகாது. எத்தனையோ அவருடைய வாழ்க்கையில நம்ம பார்த்திருக்கின்றோம். இவரா எப்படி இருந்தவர் இன்றைக்கு இப்படி இருக்கின்றார், இவரா இவரா என்று எத்தனை முறை நாம் ஒரு சில நபர்களை பார்த்து கேட்டிருக்கின்றோம். இந்த குடும்பத்தை சார்ந்தவரா, இந்த சமுதாயத்தை சார்ந்தவரா, இவரா இப்படி இருக்கின்றார் என்று நாம் பேசுவதில்லையா? நம்முடைய துன்பத்தையும் துயரத்தையும் வேதனையும் கஷ்டத்தையும் கடன் சுமையையும் வியாதியையும் நம்முடைய இயலாமையும் நம்முடைய குடும்ப சூழ்நிலையும் நினைத்து நினைத்து வேதனைப்படுவதெல்லாம் நிறுத்தி வைத்துவிட்டு ஒதுக்கி வைத்துவிட்டு நாம் எதையும் நேர்மறை சிந்தனையோடு பார்க்க பழகிக்கொள்ள வேண்டும், அதை அனுபவிக்க பழகிக்கொள்ள வேண்டும். ஆகையால் ஒருபோதும் புலம்பலாகாது அல்லது புறங்கூறாது அல்லது எப்போதுமே எந்த நிகழ்வும் நடந்தாலும் நெகட்டிவாகவே எண்ணாமல் அதையும் பாசிட்டிவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அனுக்கிரகத்தையும் பாக்கியத்தையும் தரும்படியாக
இந்த வாரம் முழுவதும் நாம் ஆண்டவரை உதாசீனப்படுத்திய, ஆண்டவரை அவமானப்படுத்திய, ஆண்டவரை ஒதுக்கிய மக்களைப் போல நம்முடைய சொந்த பந்தங்களும் நம்முடைய நண்பர்களும் தொழிலில், படிப்புல, வேலை செய்கின்ற இடத்துல, பணிபுரிகின்ற இடத்துல பல நபர்கள் இதை போல் இருக்கலாம். அத்தனையும் கடந்தவர்களாக ஒரு லட்சியத்தோடு இலக்கோடு ஆண்டவரை போல, பவுலடிகளாரை போல, இன்றைய எசேக்கியேலை போல தெளிந்த பார்வை பெற்றவளாக, ஆவியானவருடைய கொடைகளை பெற்றவளாக, எதையும் தாங்கும் இதயம் கொண்டவளாக, மற்றவருடைய குறையெல்லாம் நாம் பாசிட்டிவாக மற்றவருடைய குறைகளை, எதிர்மறை சக்திகளை கூட நேர்மறை சக்திகளாக மாற்றி அவர்களுக்கு முன் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். இதோ அன்று சொன்னார்கள், என்னால் முடியாது என்று சொன்னார்கள். உன்னால் படிக்க முடியாது என்று சொன்னார்கள். உன்னால் தொழிலில் வெற்றி பெற முடியாது என்று சொன்னார்கள். உன்னால் இதிலிருந்து நீ வீடு கட்ட முடியாது என்று சொன்னார்கள். உன்னால் சாதிக்க முடியாது என்று சொன்னார்கள். உன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் கரை சேர்க்க முடியாது என்று சொன்னார்கள். சவால் விட்டார்கள். இதோ என்னிடம் பூட்டிக்கிட்டார்கள். அத்தனையும் தாண்டி என் தேவன் என்னோடு உடன் இருக்கின்றார். அவருக்கு ஏற்படாத அவமானமாய் எனக்கு அந்த அவமானங்களை இழுவையும் அவர் எப்படி எதிர்கொண்டாரோ அதே போல நானும் எதிர்கொண்டு இவர்களுக்கு முன்பாக நான் இன்னும் நல்லவனாக, நேர்மையுள்ளவனாக, உழைப்பிற்கு எடுத்துக்காட்டான, வாழ்க்கைக்கு முன்புதாரணமான வாழ்வாக நான் வாழ்ந்து காமிப்பேன் என்ற அந்த சவால் எடுத்தவர்களாக வாழ கிறிஸ்து நம்மோடு இருக்கின்றார் என்று வாழ இந்த வலுவின்மையில் தான் வல்லமை பிறக்கின்றது. என்னுடைய போராட்டம் இதுதான், என்னுடைய வீக்னஸ் இதுதான், என்னுடைய லிமிட்டேஷன் இதுதான். எப்போது நம்முடைய குறைகளையும், நம்முடைய பலவீனங்களையும், நம்முடைய குற்றங்களையும், நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொள்கிறோமோ, புரிந்து கொள்கின்றோமோ, அப்போது நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்றால் அது மிகையாகாது. போனது போகட்டும், பழையது கழிந்து போகட்டும். புதிய வாழ்க்கையோடு, புதிய உந்து சக்தியோடு வரக்கூடிய நாட்கள் பிரகாசமாக இருக்கின்றது. ஒவ்வொரு நாள் பொழுதையும் நாம் அதிகமாக அனுபவிப்போம், சந்தோஷமாக அனுபவிப்போம் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இணைந்து ஜெபிப்போம். பரலோக தந்தை இறைவா, தர்மியான நாளுக்காக உமக்கு நன்றி. வலுவின்மையில்தான் வல்லமை மிக்கவராக நீ மாற்றுகிறேன். இது ஒரு தோல்வியில்தான் வெற்றி. அப்பா தகப்பனே, எத்தனையோ நம்மளுடைய வாழ்க்கையில நாங்கள் பார்த்திருக்கிறோம். எங்க வாழ்க்கையில நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். நிறைய சோர்வு, தளர்வு, பிரச்சனை, துன்பம், துயரம், அவமானம், இழிவு, கடன் சுமை, வாழ்க்கையிலே இப்படி முடியலையே, நடக்கலையே, இந்த சாத்தியம் இல்லையே என்று பலதரப்பட்ட போராட்டங்கள் அத்தனையும் தாண்டி நாங்கள் மன நிறைவு கொண்டவர்களாக, இதோ நிம்மதி பெற்றவர்களாக, சந்தோஷத்தோடு மகிழ்வோடு எதையும் தாங்கும் இதயம் படைத்தவர்களாக, கண்டிப்பாக நிச்சயமாக வாழ்க்கையில, தொழில, படிப்புல, என்னுடைய குடும்ப சூழ்நிலையில வெற்றி பெறுவோம். என்னால் மட்டுமே அதை சாதிக்க முடியும், என்னால் மட்டுமே ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று அத்தனையும் நாங்கள் நேர்மறை சிந்தனையோடு அணுக கிருபை தரும்படியாக இந்த வாரம் முழுவதும் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடல்நலத்தையும், நேர்த்த காரியங்கள், பிள்ளைகளுடைய படிப்பு, போக்குவரத்து, தொழில், எங்களுடைய கடை வியாபாரம் மற்றும் எடுக்கக்கூடிய முயற்சி காரியங்களையும் வாழ்வையும் ஆசீர்வாதத்தால் நிரப்பி உடைய வல்லமை ஆலயங்களை கரம்பிடித்து வழிநடத்தும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.